அஸ்ஸலாமு ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். ஓகே ஓகே, எல்லாரும் இப்போ ஜாயின் ஆகிக்கிறீங்க. ஜாயின் ஆகாதாக்கள் வந்து ஜாயின் ஆகட்டும். நம்ம போய் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம போன கிளாஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். நான் இந்த கோர்ஸில் வந்து நிறைய சப்ஜெக்டை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். நான் ஆல்ரெடி வந்து போன வீக்கில் வந்து அதுக்கு போன வீக்கு முந்தின வீக். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்னத்தைக்கு யூஸ் பண்ணுறது, ஓகே, அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்திருந்தோம். அதில் எப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு லெட்டர் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்வது. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஓகே, இது இந்த கிளாஸில் வந்து, அதாவது டுடே கிளாஸ் எஜெண்டாவில் வந்து நாங்கள் என்னென்ன சப்ஜெக்டை பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸல். ஓகே, எம்எஸ் எக்ஸலில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் அட்வான்டேஜஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். இந்த பேசிக் இன்டர்ஃபேஸ், ரோஸ், காலம்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி. ஓகே, எக்ஸல் என்னத்துக்கு யூஸ் பண்ணுற, டேட்டா என்ட்ரினா என்ன, காலம்ஸ் என்ன, ரோஸ் என்ன, இன்டர்ஃபேஸ் என்ன மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். அதே மாதிரி இன்டர்மீடியேட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்முலாஸ், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி ஃபார்மேட்டிங். ஓகே, அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஃபார்மேட்டிங்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஓகே, இது வந்து நாங்கள் டீப்பாக படிக்க போகிறீங்களா, நாங்கள் வந்து சும்மா பேசிக்காக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதில் வந்து பார்ப்போம். ஓகே, நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நாங்கள் வேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணினா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு. பாருங்க, இது வந்து இந்த சப்ஜெக்டை வந்து, அதாவது இந்த கிளாஸை வந்து நான் இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாம் வந்து டெக்ஸ்டா டாக்குமெண்ட்ல, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு டாக்குமெண்ட்டை. ஓகே, அல்லது இல்லை கிளாஸ் நோட்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து நான் என்ன செய்யறேன், கிரியேட் பண்றதுக்கு வந்து நான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் சொன்னா, ஒரு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்றதுக்கு. ஓகே, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, டேட்டாண்டா என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டேன். டேட்டாண்டா என்ன, டிவைசஸ்டா என்ன. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட் வந்து பேசிக்காக நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து டேட்டாவை வந்து அனலைஸ் பண்றது சொன்னா, உதாரணத்துக்கு வச்சுக்கோம், நீங்க ஒரு ஷாப் வச்சுக்கிறீங்க. ஓகே, அந்த ஷாப்ல வந்து எவ்வளவு நீங்க என்ன செய்யும், ஒரு ஷாப் வச்சுட்டீங்கன்னு சொன்னா எவ்ரிடே என்ன செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு சேல் ஆகிட்டே இருக்கும். அப்படித்தானே, அந்த சேல் ஆகிற ஐட்டம்ஸ் வந்து நீங்க என்ன செய்வீங்க, ஒரு புக்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அப்படி எழுதி வச்சுக்குவாங்க, எவ்வளவு இன்னைக்கு நான் சேல் பண்ணினேன். ஓகே, எவ்வளவு எனக்கு இன்கம் வந்துச்சு, அந்த மாதிரி எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு அதுல இருந்து. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க என்ன செய்வோம், அனலைஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டுக்கு ஷாப்பை மூடிட்டு போக்கல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க என்ன செய்வோம், டிஜிட்டல் வைஸ் செய்ய போக்கல இந்த எக்ஸலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்க சாஃப்ட் காப்பி, அதாவது சில போனா நாங்க வந்து பேப்பர்ல எழுதி நாங்க அனலைஸ் பண்றதோட டிஜிட்டல் வைஸா நாங்க அனலைஸ் பண்றதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க பேசிக்கா வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ண பழகிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறமா வர விஷயங்கள் எங்களுக்கு யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கு தான் நாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே, எல்லாரும் கேக்குது தானே? ஓகே ஓகே ஓகே, அப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு என்ன சொல்லுவாங்க சொன்னா ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா என்னன்றதை வந்து நாங்கள் பார்ப்போம். எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் அந்த எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணி முடியும் எப்படி வருதுன்னு பற்றி பார்ப்போம். ஓகே ஓகே, நாங்கள் என்னத்துக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஓகே, இதை மட்டும்தான், இதை தானே நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஸ்பீட் வைஸா பார்க்க போக்கல. அதாவது ஒரு ஹியூமன் செய்யக்கூடிய, அதாவது ஒரு மனுஷனும் ஒரு கம்ப்யூட்டர் மெஷினும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம சொன்னா யார் ஸ்பீடா போகும், மெஷின் தான் என்ன ஸ்பீடா போகும். மெஷின் என்ன, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கார் ரேஸ் ஸ்பீடா போவோமா, நாம ஸ்பீடா போவோமான்னு பார்த்தா இது கார் தான் ஸ்பீடா போகும். கார்ன்றது ஒரு மெஷின். ஓகே, அதே மாதிரி எதை கம்பேர் பண்ணினாலும், எதோட கம்பேர் பண்ணினாலும் எது ஸ்பீடா போகும், மெஷின் தான் ஸ்பீடா போகும். ஓகே, அதை வச்சு கம்பேர் பண்ண போகல, நான் ஒரு வேர்க்கை வந்து அனலைஸ் பண்ண போகல. ஓகே, அதை ஒரு ஹியூமன் அனலைஸ் பண்றதோட ஒரு மெஷின், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஓகே, இது அனலைஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், ஸ்பீடா இருக்கும். அதே மாதிரி எக்யூரசியாவும் இருக்கும். ஓகே, என்ன செய்யலாம், ஹியூமன் ஏதாவது அனலைஸ் பண்ண போகல எரர் வரலாம், ஹியூமன் எரர் வரலாம். ஒரு மனுஷன் ஏதாவது என்ன, இப்போ நாங்கள் ஷாப்ல வரக்கூடிய இன்கம்ஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்றோம் புக்ல எழுதி. சம்டைம் வந்து எரர் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பில்லியன் வார்த்தைக்கு சான்ஸ் வந்து ஈக்கும். ஓகே, அதே இது நாங்கள் மெஷினை வச்சு, அதாவது கம்ப்யூட்டர் வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ண போக்கல எங்களுக்கு எப்படி ஆகும், அது அக்யூரஸியா இருக்கும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன். ஓகே, நாங்கள் தனியாக வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு வச்சுக்கோமே பேர், இப்போ ஒரு ஷாப் எடுத்துட்டு அதுல என்னென்ன சாமான் அப்படின்றது ஒரு லிஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி எவ்வளவு அந்த சாமானுக்கு, ஓகே, எங்க இருந்து வந்துச்சு அந்த சாமான், எவ்வளவு வாங்கினோம் நாங்க, எப்ப இது சேல் ஆகிச்சு, இந்த மாதிரி என்ன செய்வோம், நிறைய ஹெட்டிங்ஸ் போட்டு நாங்கள் வந்து ஒன்று கீழே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். அப்போ இதை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதே இது நாங்கள் இதை கம்ப்யூட்டர்ல நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போனோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி விசுவலைசேஷன், அதை வந்து நாங்கள் விஷுவலைசேஷன் பண்றது வந்து எங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியா இருக்கும். அதாவது அதை எங்களுக்கு என்ன செய்யலாம், கிராஃப் பண்ணி இது விசுவலைஸ் பண்ணிலும், அல்லது டேபிள் வைஸ் எங்களுக்கு விசுவலைஸ் பண்ணிலும். ஓகே, அந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், குயிக்னு அந்த விசுவலைசேஷனை வந்து எடுத்துக்கொள்ள ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமேஷன். ஓகே, நாங்கள் ஒரு ஃபார்முலாஸை வந்து செஞ்சிட்டோம்னு சொன்னா நாங்கள் டே டு டே, அதாவது இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்கம் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா
இன்னைக்கு நாங்க இருந்தோம்னா நாங்க கால்குலேட் பண்ணணும். ஆனா இந்த ஆட்டோமேஷனை போட்டுட்டோம்னு சொன்னா எவ்ரிடே எங்களுக்கு வரக்கூடிய இன்கம், ஓகே, ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும் எவ்ரிடே. ஓகே, 1 மந்த், அதாவது எங்களுக்கு இப்போ ஒரு 1 மந்த் முடிஞ்சு. ஓகே, இப்போ 1 மந்த்துக்கு உள்ளால இருக்கிற டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னா நான் ஆட்டோமேஷனை போட்டு வச்சுட்டேன்னு சொன்னா இதுக்கு புறம் வரக்கூடியது என்ன செய்யும், அது இதுக்கு பின்னால நடந்ததை வச்சு அது என்ன செய்யும், ஆட்டோமேட் பண்ணும். ஓகே, அதெல்லாம் எப்படின்றத பத்தி நான் பார்ப்போம் பின்னால. அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ், அதே டேட்டா வந்து அனலைஸ் பண்றது, ஃபில்டர் பண்றது, பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, சரி, ஓகே, அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்றது, ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம பார்ப்போம். அதே மாதிரி ஈஸி ரிப்போர்ட்டிங், ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது எங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியா பேத்திடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி அண்ட் ஷேரிங், அதாவது எங்க டேட்டா வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்க, அதாவது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளுக்கு, அது யாருக்கு நாங்க இதை ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்யும், அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அதை வந்து நாங்க எழுதி இது பண்ணி என்ன திரும்ப காப்பி பண்ணி இதெல்லாம் இது பண்ணிட்டே தேவையில்லை. ஓகே, நான் புக்ல எழுதிருந்தா அதை காப்பி பண்ணணும், அதை காப்பி பண்ற இடத்துல நாங்க ட்ரெஸ் என்ன நம்பிக்கை ஐக்கோன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு கிளிக்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னொரு ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணி அதை வந்து ஆட்டோமேஷன் வைஸை வந்து எங்களுக்கு ரன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்ததா வந்து பேசிக்கா வந்து எப்படி எக்ஸல் நாங்க பார்த்துக்கிறோம் என்ன, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதாவது ஓகே, அதே மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம் என்ன ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் 365 அதை எப்படி நாங்க டவுன்லோட் பண்றதை பத்தி பார்த்திருந்தோம். எப்படி அதை நாங்க டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா எப்படி யூஸ் பண்றது, ஓகே, அதை ஆன்லைன்ல எப்படி யூஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் வந்து அதே பேக்கேஜ்ல தான் நாங்க என்ன செஞ்சோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி டவுன்லோட் பண்றதை பத்தி பார்த்தோம். ஓகே, அது ஆஃப்லைன்ல எப்படி யூஸ் பண்றது, ஆன்லைன்ல எப்படி யூஸ் பண்றது, அதுல நாங்க ஆல்ரெடி நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டவுன்லோட் பண்ண போகலே பார்த்துட்டோம். அதுலயே நாங்க அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகே, அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஓகே, அதுல நாங்க அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டோம். இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ண ஓப்பன் பண்றதா இந்த உங்களோட சர்ச் பார்ல போயிட்டு அல்லது உங்களோட ஆப் ஸ்டோர்ல போயிட்டு அது ஃபோன்ல நீக்கும், அல்லது உங்க பிளே ஸ்டோர் ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடியதா இந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர், அல்லது நீங்க ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆப் ஸ்டோர், இதுல போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இப்போ நீங்க சர்ச் பார்ல போயிட்டு எக்ஸல் நீங்க சர்ச் பண்ணுங்க. ஓகே, எக்ஸல் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்ப இதுதான் எக்ஸல். ஓகே, ஓகே, இப்போ பாருங்க இதுல வந்து நாங்க எப்படி இதுதான் எம்எஸ் எக்ஸல், இதை எப்படி யூஸ் பண்றதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிச்சுன்னா நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி நாங்க யூஸ் பண்ணுவோமோ அதே வாக்கில் தான் என்ன செய்வோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலையும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன செய்யும், இதுல வந்து இந்த மாதிரி கிக்கும், இதுல இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கிக்கும். ஓகே, ஆனால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எப்படி தனி ஒயிட்டாவோ இல்லாட்டி பிளக்காவோ ஒண்ணுமே அதில் எங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் என்ன செய்யணும், டைப் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுல வந்து பாருங்க இது எல்லாம் என்ன சொல்லுவோம், இந்த மேல ஏபிசி போகுது, இது எல்லாத்துக்கு நான் பேர் சொல்லுவோம் என்று சொன்னா காலம்ஸ்னு பேர் சொல்லுவோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம், காலம்ஸ்னு பேர் சொல்லுவோம். கீழுக்குள்ளதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா ரோம்ஸ்னு பேர் சொல்லுவோம். ஓகே, இந்த காலம்ஸும் இந்த ரோவும் சேர்ந்ததுக்கு தான் என்ன ஒரு செல் என்று சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து ஏகப்பட்ட செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு அட்ரஸ் கொடுத்து வச்சுப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு அட்ரஸ் பாருங்க, இந்த பியும் இந்த ஃபையும் சேர்ந்தது தான் இது. ஓகே, அப்ப இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுச்சுன்னா அதுக்குரிய அட்ரஸ் எப்படி வரும், B5 காட்டும். அப்ப இந்த செல்லை கிளிக் பண்ணுச்சுன்னா F8 காட்டும். ஓகே, இதை கிளிக் பண்ணுச்சுன்னா I11 காட்டும். ஓகே, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு அட்ரஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. இதான் அட்ரஸ் பார், அதை இங்க பாக்கிறேன். ஓகே, இது என்னன்னு சொன்னா நாங்க இந்த செல்லுக்கு என்ன டேட்டாவை டைப் பண்றோமோ அதை இங்க காட்டும். ஓகே, உதாரணத்துக்கு பாருங்க, இங்க வந்து நான் என்ன செய்யறேன், நேம் கிரியேட் பண்றேன், நேம் போட்டு இப்போ ஒருத்தர் நேம கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன். ஓகே, நேம் கொடுக்குறேன், எல்லாம் கணக்கு வச்சுக்கோமே. ஓகே, அதுல இருந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப், இப்போ இங்க நேம் ஒன்று கொடுக்குறேன். நீங்க வந்து இப்படி கொடுங்க பாருங்க. இப்போ இந்த பேர் வந்து ஃபுல்லா எனக்கு காட்டுது இல்லையே, பக்கத்துல வந்து இன்னொரு செல்ல வந்து நான் டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு என்டர் பண்ணது அப்படியே அதுக்கு தான் பாருங்க, அதுக்கு தான் இருக்குது. இது நான் பெரிய ஒரு பேராகிராஃபா கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, அதுக்கு கொடுக்க மாட்டோம். அப்படிங்க கொடுத்துட்டேன் சொன்னா பாருங்க, அது அப்படி இங்க போயிட்டு எங்களுக்கு இதுல பாக்கலும். ஓகே, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பாருங்க, இப்போ இது என்ன செய்யணும், உங்களுக்கு இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள ஏடும். இல்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இதையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மாதிரி எனக்கு 100 டேட்டா நீக்கி வச்சுக்கோமே, 100 நேம்ஸ் இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க நேம் வராது, கீழே தான் வரணும். உதாரணத்துக்கு நான் என்ன கிளிக் பண்ணி வச்சுக்கோமே டேட்டா. இப்போ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சொன்னா எத்தனை இதுல வந்து நான் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறணும், டைப் பண்ணிக்கிறணும், அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், நடுவுலையோ அல்லது இங்கேயோ செலக்ட் பண்ண இதுல பாருங்க அந்த பார் போது கீழே அந்த கோட்ல வச்சு என்ன செய்யுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. அதை என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்ஸ்ட் நீங்க எவ்வளவு டைப் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செல் என்ன செஞ்சிடும், அட்ஜஸ்ட் ஆகிரும். ஓகே, இப்போ நான் இந்த நேம் வந்து என்ன செய்யறேன், கொஞ்சம் போல்ட் பண்றேன், கொஞ்சம் நடுவில். ஓகே, இப்போ நான் இதுல வந்து ஏதாவது செல்ல வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு சொன்னா எனக்கு நேம்ஸ் எல்லாம் கீழே தான் வரும். அப்ப என்ன செய்யறேன், அந்த செல்லை வந்து கீழே கொண்டு வச்சு அதை அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கவும். ஓகே, அப்ப இப்போ உங்களுக்கு இன்னொரு நாலேஜ் வந்து வந்தீங்க எப்படி. இப்போ நாம இதை என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு டேட்டா வந்து என்டர் பண்ணி அதை எப்படி வைக்கிறத பத்தி பார்ப்போம். உதாரணத்துக்கு செல்ல போனா உங்களோட இன்கம் உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் சேவிங் என்டர் பண்ணல, அதே மாதிரி இதுல என்ன செய்யணும், கால்குலேஷன் பண்ணிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு வர இன்கம் எவ்வளவுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இவர் மெட்ஸ்ல என்ன மார்க், அதே மாதிரி
தமிழில் என்ன மார்க்ஸ், அதே மாதிரி ஐசிடியில் என்ன மார்க்ஸ். ஓகே, இது மாதிரி ஒவ்வொன்றில் என்ன மார்க்ஸ்ன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, வச்சுட்டு இதையும் கொஞ்சம் போல்ட் பண்ணுவோம். நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நேமை கொடுத்திக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரை கொடுத்திக்கிறோம். இது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டரை கொடுத்திக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இங்கே வந்து இவர் வந்து மெட்ஸில் வந்து உதாரணத்துக்கு சும்மா அடிக்கும். அது 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 கொடுத்திக்கிறேன், என்டர் பண்ணி வச்சுக்கோமே. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நான் என்ன செய்யறேன், இப்போ நம்பரையும் எனக்கு என்டர் பண்ணிட்டேன். நான் கால்குலேட்டர் என்ன செய்வோம், ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 100 ரெக்கார்டிங் வச்சுக்கோமே. இப்போ 100 ஸ்டூடெண்ட் நேம் வந்து இது இதெல்லாம் இருந்து நான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணணும். ஓகே, இது சிம்பிளா நான் செய்யறேன் பாருங்க. இப்போ இதையும் நான் என்ன செய்யணும், இப்போ இது ஓகே, இதையும் நான் என்ன செய்யும், இதில் இது மூணையும் வந்து நான் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணணும். என்ன கால்குலேட் பண்ணணும், எனக்கு ஏவரேஜ் எடுக்கிறதுக்கு நான். ஓகே, நான் ஏவரேஜ் எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், இதை வந்து ஃபுல்லா நான் டைப் பண்ணணும், ஒவ்வொன்றா கூட்டி. இப்போ இது ஒரு 10 பாடம் வச்சுக்கோமே. 10 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 10 சப்ஜெக்ட் என்ன செய்யணும், ஒவ்வொன்றா கூட்டணும். அது 100 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 100 ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா இருந்துன்னா கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து கஷ்டமான விஷயம். இம்பாசிபிள் இல்ல, பாசிபிள் தான். அது என்ன கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே, அப்ப இந்த பாருங்க, இப்போ இந்த ரோ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு டபுள் கிளிக் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் பாருங்க, அந்த நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்குள்ள அழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ எனக்கு ஏவரேஜ் நான் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்றதுக்கோ, அதாவது ஏதாவது ஒரு ஃபார்முலாவை வந்து நாம அப்ளை பண்றதுக்கு நாடிட்டோம் சொன்னா, ஓகே, என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். இங்க நாங்க ஃபார்முலாஸை வந்து அப்ளை பண்ண போறோம், கண்டிஷனை வந்து நாங்கள் எங்க அப்ளை பண்ண போறோம், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம என்ன செய்யணும், ஈக்குவல் ஃபங்க்ஷனை வந்து போடும். ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷனை வந்து கட்டாயம் போடும். ஓகே, நான் இங்க டைப் பண்றதெல்லாம் மேலே காட்டும், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க என்னண்டு. ஓகே, அது நம்ம டைப் பண்ணதுக்கு பிறகு அது என்னவா மாறி இருந்துச்சுன்னா அந்த செல் வந்து நாம ஏதோ ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நாம அப்ளை பண்ண போறோம்ன்றதுக்கு ரெடியா வரும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், இதெல்லாம் கால்குலேட் பண்ண போறேன். இந்த 80ஐயும் 50 60 மூணையும் வந்து கூட்டிட்டு என்டர் பண்ணுச்சுன்னா எனக்கு தேவையானது வந்துடும். ஓகே, அதே மாதிரி நான் இவரையும் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணணும். அது வந்து இப்போ 100 ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தராக இருந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஆட்டோமேஷன் நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்றதால ஆட்டோமேஷன் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அதே கண்டிஷன் தான் எனக்கு கீழே வரும். இதே மூணையும் கூட்டி தான் எனக்கு இங்க என்ன செய்யணும் வரணும். ஏவரேஜ் இப்படி வராது, நாங்கள் என்ன செய்யணும், 3 நாளா பிரிக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு டோட்டல் வச்சுக்கோமே, டோட்டல். ஓகே, இப்போ அதே கண்டிஷன் தான் கீழே வரப்போகுது, இது மூணையும் கூட்டி. அப்ப நான் என்ன செய்வேன், கீழே பாருங்க சின்ன ஒரு டொட் ஒண்டியும் பாருங்க, சின்ன பெட்டி மாதிரி ஒண்டி. அதை நீங்க பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படியே கீழே வந்து ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது என்ன மீனிங் சொன்னா, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்ன ஃபார்மேட்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்கிறத காட்டும். இது 3. இதுல நம்ம என்ன செஞ்சோம், இது ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட், தேர்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த செல் செகண்ட், தேர்ட், அதே வாக்கில் என்ன செஞ்சுக்கிறதுலாம் கால்குலேட் பண்ணிக்குது. ஓகே, இது 100 ட்ராக் அவுட் செஞ்சுன்னா நம்ம அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம 100 என்ன செஞ்சிடும், 1 மினிட்ல வந்து கால்குலேட் ஆகிரும். ஓகே, 1 செகண்ட்ல வந்து கால்குலேட் ஆகிரும். ஓகே, அப்ப இப்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஈக்குவல் சிம்பிள் போடாம நான் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு உதாரணத்துக்கு 10 + 10 எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே டெக்ஸ்ட் வாக்கில் தான் என்ன செய்யும், அங்க என்டர் ஆகும். அதே இது நான் வந்து இப்ப நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டா நான் கன்வெர்ட் பண்ணணுமா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், ஈக்குவல் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு 10 + 10 கொடுத்தீங்கன்னா இப்ப என்ன செஞ்சிடும், அங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம், சின்ன டேட்டா ஒன்றை அப்ளை பண்ணி, ஓகே, அது எப்படி வைக்காது அதை பத்தி நாங்க பார்ப்போம். ஓகே ஓகே, சின்ன ஒரு இப்ப டேட்டா ஷீட் ஒன்று வந்து நாம இப்ப கிரியேட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இல்லைங்க, அதே வாக்கு தான் நீங்க என்ன பிளஸ் பண்ணணும்னு சொன்னா பிளஸ் சிம்பிள போடுவீங்க, டிவைட் பண்ணணும்னா டிவைட் சிம்பிள போடுவீங்க. ஓகே, மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் சிம்பிள மல்டிபிள் சொன்னா ஸ்டார் போடுவீங்க. ஓகே, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு சின்ன டேட்டா ஒண்டிக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம் அதில் எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஓகே, சின்ன ஒரு டேட்டா ஷீட் ஒண்டி இருக்குது. ஓகே, பாருங்க, இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ரோஸ் எல்லாம் வந்து எனக்கு கணக்கான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்க, இதில் எல்லாம் வந்து அடுத்த இதில் தான் வந்திருக்குது. அதை வந்து கொஞ்சம் ட்ரோ வந்து பெருசாகிட்டு திருப்பி நான் டபுள் கிளிக் பண்ணிச்சுன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பெருசாகி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, மேலே அழைக்கிறது எல்லாம் ஹெடர்ஸ். ஓகே, அந்த ஹெடர்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், போல்ட் பண்ணி அதை சென்டருக்கு கொண்டு வந்துடுவோம். ஓகே ஓகே, இதெல்லாம் ஐடி. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி. இதெல்லாம் வந்து ஃபாதர்ஸ் நேம், இது வந்து ஸ்டூடெண்டோட நேம். ஓகே, இதே மாதிரி அவர் மெட்ஸ்ல எடுத்து ஸ்கோர், இங்கிலீஷ்ல எடுத்து ஸ்கோர், சயின்ஸ்ல எடுத்து ஸ்கோர். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி டேபிளா, இதெல்லாம் நாங்கள் சும்மா ஜென்ரலாக தான் பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் அட்வான்ஸாக படிக்கணும், இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம நார்மலாக பார்ப்போம். இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல பாருங்க CTRL T, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஒன்று பாப் ஆகும். இதுல என்ன சொல்லுவாங்க பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா உங்களோட இந்த டேபிள்ல வந்து ஹெடர் சீக்குதான்னு கேட்டிப்பாங்க. ஹெடர் இல்லைன்னு சொன்னா இதை டிக் பண்ணுவோம். ஹெடர் சீக்குது, டேபிள்ல வந்து ஹெடர் சீக்குது. அப்ப நான் அதை
டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாருங்க இப்போ டேபிள் டிசைன்ன்ற ஒரு டேப் ஒன்று ஒன்னாவி. ஓகே இப்போ டேபிள் டிசைன்ன்ற டேப் ஒன்று இப்போ ஒன்னாவி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்போ அது மாதிரி ஒன்று இருந்திருக்காது. ஓகே அதை நாங்கள் கிரியேட் பண்ணது பிறகு இது மாதிரி வரும் டேபிள் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பாருங்க ஃபில்டர் பட்டன் நிற்கும், அது எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே ஓகே இப்போ இது வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு டேபிளை வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து சில கண்டிஷன்ஸை வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே உதாரணத்துக்கு ஓகே இதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்த ஸ்கோர்ஸ் வந்து என்ன செய்யுது இதில் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் டோட்டலாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே அதுக்கு நான் என்ன செய்கிறேன் டோட்டல்ன்ற ஒரு ஹெட்டரை கொடுக்குறேன் டோட்டல். ஓகே அதே மாதிரி எனக்கு இன்னொரு இது ஒன்று வேணும், என்ன அதில் வர அவங்களோட ஏவரேஜ் இதுவும் வேணும் எனக்கு. அதே மாதிரி அவங்களோட கிரேடும் எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு லாஸ்ட்டுக்கு என்ன ரிசல்ட் ஓகே அதுவும் எனக்கு வேணும். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் டோட்டலை வந்து கால்குலேட் பண்ணுவோம். டோட்டலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் வந்து இப்போ என்ன செய்வோம் பேசிக்காக வந்து என்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். பேசிக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். செல்லை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஈக்குவல் சிம்பிளை வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணினா இப்போ அந்த செல் எப்படியா மாறுச்சுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிடும். ஓகே அது இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து புக்ல செய்யறத என்ன செய்வீங்க இது வந்து 3 ஸ்கோர் ஈக்கிறதால நாங்க என்ன செய்யறோம் நார்மலா பாக்குறோம். இதே இது ஒரு 20 சப்ஜெக்ட் வச்சுக்கோமே 20 சப்ஜெக்ட் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொன்றா நீங்க இருந்து கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்படி பத்தி பார்ப்போம். ஓகே இப்போ இதுல வந்து நான் கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்வேன் இப்போ 85 பிளஸ் அடுத்தது 78 பிளஸ் 82. ஓகே இப்போ கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் என்ன செஞ்சிடும் அங்க எந்த ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை ஆகல. அது என்ன வெறுமனே டெக்ஸா தான் நாங்க என்ன செஞ்சுக்குது என்டர் ஆகிக்குது. இப்போ இது என்ன செய்யணும் எனக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஏதாவது நான் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்றேன். அதாவது இங்க என்ன செய்யணும் எல்லாம் ஒன்றோட ஒன்று எனக்கு பிளஸ் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன செய்யணும் இது எல்லாத்துக்கு முன்னால ஈக்குவல்ன்ற சிம்பிளை வந்து என்டர் பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்து என்டர் பண்ணிருந்துச்சுன்னா எனக்கு டோட்டலாக வந்து என்ன செஞ்சிடும் கால்குலேட் ஆகிடும். ஓகே இதே மாதிரி என்ன செய்யணும் ஒவ்வொன்றா நீங்க போயிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பார்த்து என்ன எக்ஸல் எங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யணும் ஆட்டோமேஷனாக எங்களுக்கு என்ன செய்யணும் இதை கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ பாருங்க இதுல வந்து ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் ஈக்கின்னு வச்சுக்கோமே. ஓகே 100 ஸ்டூடெண்ட் ஈக்கிறாங்க. இப்போ 100 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றே நாங்கள் என்ன செய்யணும் இது மாதிரி போயிட்டு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படித்தான் கால்குலேட் பண்ணணும் இல்லை, இதோட ஈஸியா வந்து 2 கிளிக்ல வந்து கால்குலேட் பண்ணதுக்குரிய மெத்தடும் மீக்குது. நாங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம் பேசிக்கா எப்படி கால்குலேட் பண்ணுறது பற்றி பார்த்துட்டு போவோம். அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் இதுக்கு போகிற வர கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ இதுக்கு கீழே வார்த்தை நான் வந்து என்ன செய்யணும் ஒன்றா போய்த்து அதே மாதிரி கால்குலேட் பண்ணணுமா தேவையில்லை. நான் ஆட்டோமேஷன் என்ன செய்யும் கூகுள் இந்த எக்ஸல் ஷீட் என்ன செய்யும் ஆட்டோமேஷனாக வைக்கவும். நான் இது கீழே பாருங்க இப்போ இதில் நான் என்ன செஞ்சுக்கிறேன் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே அதே கண்டிஷன் என்ன செய்யணும் எனக்கு கீழே வரதுக்கும் அப்ளை ஆகணும். கீழே பாருங்க சின்ன ஒரு .20 அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணீங்கன்னு சொன்னா கீழே வரங்காட்டியும் நீங்க என்ன கண்டிஷன் மேல வச்சிருந்தீங்களோ அதே கண்டிஷன் என்ன செஞ்சிடும் கீழாலையும் அப்ளை ஆகிடும். ஓகே பாருங்க அதை இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே சாரி ஓகே இது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம். இப்போ இதுல பாருங்க வந்து நான் ஒவ்வொன்றா வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி நான் என்ன செய்யும் இதெல்லாம் வந்து வெறுமனே ஒரு டெக்ஸா தான் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகிக்குது. எனக்கு இது டெக்ஸா கன்வெர்ட் ஆகப்படாது. நான் ஒவ்வொரு செல்லுக்கு இப்போ பாருங்க இப்போ இதெல்லாம் கால்குலேட் ஆகிக்குது. இப்போ நான் இங்கே போயிட்டு நான் இந்த இவர்ட மார்க்ஸ் ஏதாவது மெட்ஸ்ல இவர் ஸ்கோர் வந்து 80 வச்சுக்கோமே ஒரு 14 வச்சுக்கோமே 14 வச்சுன்னு பாருங்க இங்க அது சேஞ்ச் ஆகல. திருப்ப நான் என்ன செய்யணும் போயிட்டு இதுல போயிட்டு இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து நான் 14க்கு சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணாதான் இங்க என்ன செய்யும் இது சேஞ்ச் ஆகுது. அப்படி இல்லாம இது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் வேக்காகணும்னு என்ன செய்வேன் நீங்க ஒவ்வொரு செல்லுக்குரிய வெளியை நான் கொடுப்பேன். இப்படி உதாரணத்துக்கு என்ன ஈக்குவல் சிம்பிளை போட்டுட்டு இப்போ எனக்கு இந்த செல்லுக்கு இருக்கிற வெளியை வந்து பிளஸ் பண்ணணும், இந்த செல்லுக்குள்ளையும் பிளஸ் பண்ணணும், இதுக்குள்ள இருக்கிறதையும் பிளஸ் பண்ணணும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இது அப்படியே டோட்டல் என்ன செஞ்சிருவீங்க கால்குலேட் ஆகிரும். ஓகே இப்போ இதே கண்டிஷன் என்ன செய்யணும் எங்களுக்கு கீழாலையும் வரணும். இப்போ இது 100 ரெக்கார்ட்ஸ் இன்ஜின் என்ன செய்யணும் எங்களுக்கு நான் போயிட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா நாங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். தேவையில்லை எனக்கு இதே மாதிரி இது மூணையும் கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த டோட்டல்ன்ற இந்த செல்லுக்கு வேணும். இப்போ நான் இந்த கீழே பாருங்க சின்ன பட்டன் ஒட்டியும் அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க என்ன கண்டிஷன் மேல கொடுத்தீங்களோ அதே கண்டிஷன் என்ன செய்யும் கீழே அப்ளை ஆகும். இப்போ அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா காட்டும். இப்போ இதுக்கு என்ன இது இப்போ இது மூணையும் என்ன செஞ்சீங்க பிளஸ் பண்ணீங்க எனக்கு டேட்டாவை தான் இது. ஓகே இது 100 இன்ச்சுன்னா உங்களுக்கு ஒரே கிளிக்ல வந்து எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே இப்போ அதுக்கப்புறமா பார்ப்போம் ஏவரேஜ் எப்படி எடுக்கிறேன். இப்போ நீங்க ஏவரேஜ் எடுக்கணும் என்ன செய்வீங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எடுக்கிறதுக்கு ஈக்குவல் சிம்பிளை போட்டுட்டு நாம என்ன செய்வோம் இது ஒவ்வொன்றையும் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் தானே. ஓகே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கால்குலேட் பண்ணினது நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். எத்தனை சப்ஜெக்ட் இது எங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இது 3 சப்ஜெக்ட் தான் டிவைட் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த மாதிரிக்கு வரும். ஓகே இதுல வந்து எங்களுக்கு இந்த தசம் தேவை. ஓகே இப்போ நாங்க வந்து இதை என்டர் பண்றோம். இப்போ நான் எனக்கு ஏவரேஜ் வந்துட்டு இப்போ அதே மாதிரி நான் இது என்ன செய்யறேன் டபுள் கிளிக் நான் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் ஆட்டோவா ஏவரேஜ் எனக்கு கிடைச்சிடும். ஓகே
அப்போ உங்களுக்கு இப்போ இதுல ஒரு ஐடியா வந்து எப்படி டேட்டாஸ் எல்லாம் கால்குலேட் ஆகுது, இதெல்லாம் பேசிக்கான சப்ஜெக்ட். நாம இதுக்கு போற வந்து அட்வான்ஸ் எப்படி எல்லாம் போறதை பத்தி பார்ப்போம். ஓகே, அப்ப ஏவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு விளங்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா எப்படி ஒரு கிரேட் அவர் என்ன கிரேட்ன்றதை வந்து நாங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதுல தான் இது விஷயம் என்ன, இப்போ நான் பேசிக்கா பாக்குறேன். இதை தாண்டி நிறைய அட்வான்ஸான சப்ஜெக்ட் இது ரெண்டு கிளிக்ல வந்து டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி போய்க்கிண்டு. ஓகே, இது வந்து நான் நார்மலா நாங்க பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்போ பாருங்க நான் வந்து கிரேட் எடுக்கணும். உதாரணத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி கிரேட் இருந்துச்சுன்னா பாருங்க, அவர் எடுக்கிற சப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் அந்த ஒவ்வொரு மார்க்ஸும் வந்து 75க்கு மேலால இருந்துச்சுன்னு சொன்னா. ஓகே, 75க்கு மேலால இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்குரிய கிரேட் வந்து ஏ. ஓகே, அதே மாதிரி அவர் எடுக்கிறது வந்து 60 இன்ச்சுன்னு சொன்னா, அதாவது 60க்கு மேலால இன்ச்சுன்னு சொன்னா அவருக்குரிய கிரேட் வந்து பி. அதே மாதிரி அவர் எடுக்கிறது வந்து 50 அதுக்கு மேலால இன்ச்சுன்னு சொன்னா சி. அதே மாதிரி அவர் எடுக்கிற கிரேட் வந்து 50க்கு கீழால இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்குரிய கிரேட் வந்து, அதாவது 1 வந்து 0 வச்சுக்கோமே, 0 வந்து ஹெட் ஆகாது, 1 வச்சுக்கோம். நம்ம 1 ஆயிடுச்சு சொன்னா அவருக்கு வந்து எஃப் அர்த்தம். என்ன மீனிங் சொன்னா, இப்ப பாருங்க, அவர் 1க்கு மேலால எடுத்தாருன்னு சொன்னா எஃப், அதாவது 1ல இருந்து இந்த 50க்குள்ளால டேட்டா எடுத்தாருன்னு, அதாவது மார்க்ஸ் எடுத்தாருன்னு சொன்னா அவர் என்ன, அவர் வந்து ஃபெயில். ஓகே, 50ல இருந்து 60க்குள்ளால எடுத்தாருன்னு சொன்னா அவர் சி. ஓகே, அதே மாதிரி 60ல இருந்து 75க்குள்ளால எடுத்தாருன்னு சொன்னா அவர் பி. அதே மாதிரி 75க்கு மேலால, அதாவது 100க்குள்ளால எடுத்தாருன்னு சொன்னா, 100 வராட்டியும் எடுத்தாருன்னு சொன்னா ஏ கிரேட். ஓகே, இப்ப பேசிக் வந்து உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் வந்து நாங்க கிரேட் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ இதை வச்சு நாம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து என்ன இங்க அப்ளை பண்ணுவோம். எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க வந்து இங்க இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க அட்வான்ஸா படிக்க போகல பார்ப்போம். ஓகே, இதுல நாங்க சும்மா இப்படி எல்லாம் ஈக்குது அப்படின்றத பத்தி நாங்க தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ இதுல பாருங்க, நாங்க வந்து இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட் நான் எப்படி பண்ணேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் ஃபங்க்ஷன் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், இப்போ வந்து எனக்கு இஃப் ஃபங்க்ஷனை நான் ஓப்பன் பண்றேன். இஃப் நீங்க டைப் பண்ணி முடியும் மாதிரி ஃபார்மட்ஸ் வந்து என்ன செய்யும் ஆகும். இப்போ இதுல வந்து எனக்கு இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி பிரக்கெட் என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகுது. இப்போ இதுல என்ன கண்டிஷன் நான் போடுறேன். என்ன கண்டிஷன்னா, நான் இந்த செல் உள்ளுக்கு இருக்கிறது, அதாவது ஏவரேஜ் ஆகிக்கிறது, ஏவரேஜ் வச்சு தான் நான் என்ன செய்ய போறேன், கிரேட் வந்து தீர்மானிக்க போறோம். இப்போ இந்த ஏவரேஜ் இருக்கிறது வந்து, ஓகே, இந்த ஏவரேஜ் ஆகிக்கிறது இங்க பாருங்க, ஏவரேஜ் ஆகிக்கிறது வந்து எனக்கு என்ன செய்யணும், பெருசா இருக்கணும். ஓகே, இந்த சிம்பிள் வந்து எல்லாருக்கும் தெரியும், பெருசாவும் ஈக்கணும், அதே மாதிரி என்ன செய்யணும், ஈக்குவலாவும் ஈக்கணும். அதாவது பெர்சன்டேஜ் என்ன, எதுக்கு ஈக்குவல் ஆயிக்கணும், 75 1, அதாவது இந்த செல்லுள்ளுக்கு இருக்கிற வேல்யூ வந்து இந்த 75க்கு ஈக்குவலாவா இருந்தாலும் சரி, அல்லது 75க்கு மேலால இருந்தாலும் சரி, அவருக்குரிய வேல்யூ என்ன, ஏ. ஓகே, இதை பண்ணிட்டு நான் பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன்னு சொன்னா பாருங்க, அவர் வந்து என்ன, இது வந்து 75க்கு மேலால இல்ல, அதனால ஃபால்ஸ்னு வந்து. ஓகே, இதுல எங்க எல்லாம் ஏ கிரேட் எடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். ஒரே ஒரு கண்டிஷன் தான் நாங்க அப்ளை பண்ணிக்கிறோம். இப்ப இவரு ஏ, இவரு ஏ, இவரு ஏ, இவரும் ஏ, இவங்களும் ஏ. ஓகே, இப்ப இதுல பாருங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அப்ளை பண்ணிக்கிறோம். இப்ப எனக்கு இன்னும் கண்டிஷன் வேணும். என்ன கண்டிஷன் வேணும், திருப்ப நான் என்ன செய்யறேன், இதுல போயிட்டு திருப்ப நான் கமா கொடுத்துட்டு திருப்ப நான் ஒரு இஃப் ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வரேன். இதை ஈஸியா செய்யறதுக்கு வழி அளிக்குது. நான் இது வந்து சிம்பிள், அதாவது சிம்பிள் சொன்னா பேசிக்கா எப்படி போகுதுன்றதை பத்தி நாம பார்ப்போம். ஓகே, இது திருப்ப நான் என்ன செய்யறேன், இஃப் ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு திருப்ப நான் அதுக்குள்ள சில கண்டிஷன் கொடுக்குறேன். அதே செல் வந்து எனக்கு என்ன செய்யணும், பெருசா ஈக்கணும் அல்லது ஈக்குவல், அதாவது கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவலா ஈக்கணும். எதுக்கு, 60க்கு ஈக்குவலா ஈச்சுன்னா எனக்கு என்ன கிரேட் காட்டணும், அவர் பின்ற கிரேட் காட்டணும். இப்ப நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் ஆகுது. எனக்கு எத்தனை நான் பிரேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு பிரேக்கெட், 2 பிரேக்கெட். அப்ப நான் 2 பிரேக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, 2 பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு பின்ற கிரேடும் எனக்கு காட்டுது. ஓகே, அதை நான் அப்படியே பண்ணேன்டா, அப்போ பின்ற ஃபங்க்ஷன் காட்டுது. ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு கண்டிஷன் தான் நான் போட்டிக்கிறேன். இஃப் ஒரு கண்டிஷன், இது ரெண்டாவது கண்டிஷன். இப்போ மூணாவது கண்டிஷனும் எனக்கு வேணும். மூணாவது என்ன கண்டிஷன், திருப்ப நான் இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி பிரேக்கெட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொல்றேன், அதே செல்லுக்குள்ள அளிக்கிற வேல்யூ வந்து பெருசா இருந்தாலோ அல்லது ஈக்குவலா இருந்தாலோ, எதுக்கு ஈக்குவல் ஆயிக்கணும், 50க்கு ஈக்குவலா இருந்தாலோ எனக்கு என்ன நடக்கணும், அவருக்குரிய கிரேட் வந்து சீன்ற கிரேட் வரணும். ஓகே, சீன்ற கிரேட் வரணும். ஓகே, திருப்ப நான் என்ன செய்யறேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்ப இஃப் ஃபங்க்ஷனை நான் ஓப்பன் பண்றேன். இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிட்டு திருப்ப நான் சொல்றேன், என்ன செய்யறேன், அதே செல்லுக்குள்ள அளிக்கிறது நான் திருப்ப நான் கொடுக்க தேவையில்ல. இப்ப எனக்கு வேற கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. மற்றது 75க்கு மேல அளிக்கணும், 75 அல்லது 75க்கு மேல அளிக்கணும், அல்லது 60க்கு மேல அளிக்கணும், அல்லது 50க்கு மேல அளிக்கணும். இப்படி ஒன்றுமே இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்குரிய வேல்யூ என்ன, அப்படி எல்லாமே இல்லைன்னு சொன்னா என்ன, 75க்கு மேல சொன்னா 100 தாண்டியும் போகும். அப்படி இல்லை, இப்படி இது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அது என்ன வேல்யூ, அதாவது 50க்கு கீழால. ஓகே, விளைஞ்சு தானே, 50க்கு கீழால. 50க்கு கீழால இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க திருப்ப இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ண தேவையில்ல. திருப்ப நாங்க என்ன செய்வோம், திருப்ப அந்த கண்டிஷன்ல வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அவர் வந்து எஃப்ன்ற கிரேட கொடு. இப்ப நான் எத்தனை பிரேக்கெட் ஓன் பண்ணிக்கிறேன், 1
2 3 ப்ராக்கெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுச்சுன்னா எனக்கு என்ன செஞ்சிடும், இப்போ டேட்டா வந்து அதே மாதிரிக்கு வந்துடும். ஓகே, விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு நார்மலாக விளங்கிக்கும் அப்படின்றது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் போட் பண்ணிக்குவோம். ஓகே, அப்போ இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் வந்து இது அதெல்லாம் எப்படின்றத பற்றி நான் பின்னால் நீங்கள் என்ன மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதாவது ஆஃபீஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடிஎச் அகாடமியை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு படிச்சு கொள்ளக்கூடியதாக இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதோட ஜாயின் ஆகி படிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து எத்தனை கண்டிஷன் வந்து எனக்கு 4 கண்டிஷன் நாங்கள் போட்டிக்கிறோம், அதாவது 3 கண்டிஷன். ஓகே, 1 2 3 அது இல்லாத பட்சத்தில் எஃப். ஓகே, 4 கண்டிஷன் வச்சுக்கோமே, 4 கண்டிஷன் இதில் போட்டிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இதில் ரிசல்ட் வந்து வேணும். இவர் ஒன்று பாஸா இல்லாட்டி ஃபெயிலா, 2 கண்டிஷன் தான். ஒன்று பாஸ் ஆகிக்கணும் இல்லாட்டி ஃபெயில் ஆகிக்கணும். இதை என்ன எப்படி பண்றேன், அதே வாக்கு தான். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்குவலை போட்டுட்டு இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்றேன், பண்ணிட்டு ப்ராக்கெட்டையும் ஓப்பன் பண்றேன். பண்ணிட்டு எந்த செல்லுக்குள்ள அழிக்கிற வேல்யூ, எனக்கு இந்த செல்லுக்கு ஈக்கிற வேல்யூ வந்து என்ன செய்யணும், எனக்கு ஒன்று பெருசா ஈக்கணும், கிரேட்டர் தென் ஈக்கணும், இல்லாட்டி ஈக்குவலா ஈக்கணும். எதுக்கு ஈக்குவலா ஈக்கணும், 50க்கு ஈக்குவலா ஈக்கணும். 50க்கு ஈக்குவலா 50க்கு மேலால ஈக்கணும். 50 அல்லது 50க்கு மேலால ஈக்கணும். இருந்துச்சு சென்னா என்ன காட்டணும், எனக்கு பிராக்கெட்ல வந்து நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன், பாஸ்ன்னு காட்டணும். அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு என்ன காட்டணும், ரிசல்ட்ஸ் வந்து ஃபெயில். அப்படின்னா என்ன, 50க்கு கீழால. ஓகே, 50 கீழான்னு சொன்னா 49ல இருந்து 0 வரங்காட்டி மீன்ஸ் என்ன, அவர் என்ன ஃபெயில். ஓகே, இப்போ நான் வந்து ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னு சொன்னா பாஸ் ஃபெயில் வந்து எனக்கு இங்க காட்டிடும். ஓகே, இப்போ நார்மலா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து அனலைஸ் பண்றது எப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாத்துக்கு நான் ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு நேம் வந்து கொடுப்போம். என்ன, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்னு கொடுப்போமே, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட். ஓகே, இதை கொஞ்சம் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள இருக்கிற கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய மாதிரி என்ன செய்யணும், அதை எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே கலரில் இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கு இதில் இப்போ நாங்கள் இந்த டேபிளை தானே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, டேபிள் எப்படி விளையும் பாருங்க, கீழே சின்ன ஒரு மார்க் கொண்டு காட்டும். இதுக்குள்ளால உள்ளது எல்லாமே வந்து டேபிள், இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகி இதில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் டிசைன் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். வேறு நீங்கள் பண்ணீங்கன்னா டேபிள் இது வந்து போயிட்டுரும். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு டேபிளுக்குள்ள போய் டேபிள் டிசைனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும், அதாவது சும்மா நார்மலாக ஒரு டிசைன் உண்டு, எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இதை நான் போட்டு போடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு டேட்டா வந்து எப்படி அனலைஸ் பண்ணி, இப்போ எனக்கு இதை வந்து அனலைஸ் பண்ணுறது லேசை. இப்போ நான் இதில் வந்து 100 டேட்டா இன்னொரு ஸ்டூடெண்ட் வாங்க வச்சுக்கோமே. இப்போ அவரோட ஐடி என்ன 180, அவருக்கு நேம் வந்து என்ன, அவரோட நேம் வந்து அதுக்கு குமார்னு கொடுக்குமே. குமார்னு கொடுத்துட்டு இது கொடுக்குமே, உதாரணத்துக்கு சும்மா அவங்களுக்கு சீனியர் மார்க்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, இதுக்கு ஒரு 40 கொடுப்போம். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எல்லாமே செஞ்சிடும். இப்போ ஏவரேஜ் வந்து எனக்கு இங்கே தசமே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், எனக்கு இங்கே அனலைஸ் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன செய்யணும், இவர் பாஸ் மார்க்ஸ் இப்போ இந்த இதை வந்து மாற்றுறேன். பாருங்க, பாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் இதில் ஏதாவது ஒன்று மாற்றினேன்னா எனக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும் ஒரு பாஸாக ஃபெயிலான்றது. பாருங்க, இது 100 டேட்டா வந்துச்சுன்னா என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொன்றா இது பண்ணணும். இது ஒரு 20-30 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இருந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி என்ன ப்ளே ஆகும். ஓகே, அப்போ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸல் ஷீட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு டேட்டா ஷீட்டை வந்து டேபிளை வந்து இப்படி அனலைஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து எரர் ஃபங்க்ஷனை பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் நம்ம டைப் பண்ணிட்டு போகல உங்களுக்கு என்ன செய்யும், சம் டைம் வந்து இந்த மாதிரி காட்டும். எப்படி, ஓகே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இதுக்கு வந்து நான் சில நம்பர்ஸை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, அந்த மாதிரி சிம்பிள் காட்டுது பாருங்க, ஹேஷ் மாதிரி காட்டிச்சுன்னா வேறு என்ன இருக்கிற வெளியே வந்து எனக்கு பார்த்துக்கொள்ளையா டோட்டலாக. ஓகே, அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எனக்கு என்ன செய்யணும் பார்க்கலும். அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தான் அது. ஓகே, சின்ன வெறுமனே குறைஞ்ச நம்பரை காட்டினு நடக்கும். அவ்வளோதான் அமௌண்ட்ன்றதை வந்து விளங்கிட்டு போயிட்டுரும். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நிறைய இடம் காட்டாது, நம்பர்ஸுக்கு மட்டும்தான் நிறைய இடம் காட்டும். அது மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நாங்கள் அட்வான்ஸ் படிக்க போக்கல பார்ப்போம். ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து இப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயம். இப்போ நான் இன்னொரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணணும்னா இன்னொரு ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் அனலைஸ் பண்ணி. ஓகே, அப்போ என்ன செய்யுங்க, கட்டாயம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் கட்டாயம் லேப்டாப் ஈக்கும் பிசி ஈக்கும் கட்டாயம் என்ன செய்யுங்க, மாதிரி இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, நோட்ஸ் வந்து கட்டாயமோட க்ளவுடில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டீங்க எக்ஸஸ் பண்ணிடலான்னு, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் தந்திருந்த இமெயிலை வச்சு நீங்கள் எக்ஸஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், உங்களுக்கு
ஆல்ரெடி நான் போட்டிக்கிற நோட்ஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இன்னொரு மெயிலை வச்சு நீங்கள் எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க இல்லாமல் போகும். நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த இமெயில இருந்து போகிறீங்க அப்படின்றத பற்றி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு கேட்குறோம். அதாவது இன்டர்நெட்டில் நாங்கள் எப்படி சேஃபாக அழிக்கிறது, ஓகே, அதே மாதிரி டார்க் வெப்ல என்ன, அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன பெனிஃபிட் எங்களுக்கு, ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நினைச்சோம் வார கிளாஸில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லைங்களா? ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு நீங்கள் கட்டாயம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் எப்பயும் ஒன்று தான் இருப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் கேட்டு கவுண்ட் பண்ணி ஓகே, நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினீங்க. நாங்கள் என்ன செய்யணும், லாஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் கேட்டீங்க ஒரு கிளாஸில் என்ன மைக்ரோசாஃப்ட் 365 பேர் கொடுத்தோம். யாருக்காவது தெரியுமா? பார்த்துட்டு வர சொல்லி நீந்தோம், தெரிஞ்சாக்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோம். யாருக்காவது தெரியுமா? பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன மாதிரி? ஓகே, நான் அவளை சொல்லிடுவோமே. A365 சொல்கிறேன் சொன்னா உதாரணத்துக்கு பாருங்க. வேறு சவுண்டும் இல்லை, சிம்பிளாக தான். 365 ஒரு வருஷத்துல எத்தனை நாள், அதை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருடத்தில் வந்து எத்தனை நாள், 365 டேஸ். ஓகே, 366 எப்போ வரும், அது லீப் இயர்ல வரும். லீப் இயர் என்ன, அந்த ஒரு நாள், அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இப்போ 4 வருஷத்துக்கு லீப் இயர் எப்படி பார்க்குறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி எங்களோட வருஷத்தால் அதை என்ன செய்யணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 2024 வந்து டிவைட் பை 4, அதை என்ன செய்யணும், லீப் இயர்களுக்கு வரும். அதே மாதிரி 2025 இது லீப் இயரா இல்லை, 26 லீப் இயரா இல்லை, 7 இல்லை, 8, அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு 8ல் வந்துச்சுன்னா திருப்பி 8ல் தான் வரும். அது எப்படி வருது, அது 4ஆல் நாங்கள் டிவைட் பண்ணணும். அந்த இயர் 4ஆல் டிவைட் பண்ணினா அது லீப் இயரா இல்லையான்னு வரும். லீப் இயர்னா என்னன்னு தெரியும் எங்களுக்கு. அப்படின்னா என்ன, அதாவது ஒரு வருஷத்துல வந்து எத்தனைனா 365, 365. ஆனா 365 இல்லை, 365ஓட தசத்துக்காங்கால சில நம்பர்ஸ் வரும். ஓகே, அந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது 365 நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம். ஓகே, அதாவது குறிப்பிட்ட ஹவர்ஸ், அதாவது நிமிடங்கள். அந்த நிமிடம் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், 4 வருஷத்துக்கு ஒருக்கா நாம அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா ஒரு நாளா வரும். ஓகே, 4 வருஷத்துக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணாண்டா ஒரு நாளா வரும். அந்த ஒரு நாள் என்ன செய்வோம், 4 வருஷத்துக்கு ஒருக்கா வர இயரோட கூட்டி, அதாவது 240 இந்த 256, அதாவது 365. ஓகே, அதாவது 366 நாங்கள் சொல்லுவோம் லீப் இயர். அதை நாங்கள் கால்குலேட் பண்ணாமல் போனோம்னு சொன்னால் என்ன நடக்கும், அந்த ஒழுங்கான சுற்றோட்ட பாதை வந்து இல்லாமல் போயிட்டுரும். அதாவது சூரியன் வந்து பூமியை சுற்றி வாரத்துக்குரிய நாள் தான் அது. அக்யூரட்டா கால்குலேட் பண்ணி அதையும் என்ன செஞ்சுக்காங்க, இதோட சேர்த்திக்கிறாங்க. ஓகே, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, அப்ப எந்தக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் வச்சாங்கன்னு சொன்னா, எனி டைம் நீங்க எங்க இருந்தும் இந்த மைக்ரோசாஃப்டுடைய மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்டை வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு எக்ஸஸ் பண்ண இயலும். நீங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி, அந்த இயர்ல 365 டேஸும் வந்து உங்களுக்கு என்ன செய்யலும், எக்ஸஸ் பண்ண இயலும், எந்த ஒரு டிலே இல்லாம. ஓகே, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ்ல இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன செய்யணும், மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்டை வந்து எக்ஸஸ் பண்ணி யூஸ் பண்ண இயலும். ஓகே, அதுக்கு தான் 365 பேர் வச்சாங்களாம்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அது நல்ல ஒரு ஐடியா தான். ஓகே, நாமளும் உண்டை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேரை வைப்போம். ஓகே, அப்போ நம்ம இதோட கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. எங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சு குரூப்பில் போட்டிப்போம். கட்டாயம் அதில் போயிட்டு பாருங்க, என்ன கோர்ஸ் வந்து அவைலபிள் ஆகிக்குது. உங்களுக்கு ஏதாவது அதில் ஜாயின் ஆகி நீங்கள் படிக்கணும் இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் கொடுத்திக்கிறாங்க எல்லாரும் இதை வந்து படிக்கணுன்றதுக்காக வேண்டி. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் இழந்துடாமல் உங்களுக்கு எது தேவையோ அதை போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கட்டாயம் படிச்சுக்கொள்ள பாருங்க. ஓகே, அப்போ நம்ம இதோட இந்த கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே.